ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து 2.0 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முக்கிய தகவல்களில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தகவல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடிகே 2.0வில் பார்த்தீங்கன்னா ஐடிகே ஆப் பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஆப் பிரச்சனை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்த்து மறக்காமல் வந்து உங்கள் ஐடிகே ஆப்பில் இருக்கிற பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம ஐடிகே ஆப்பில் வருகை பதிவு அதான் மாணவர் சேர்க்கை இருக்குது இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் லிஸ்ட்டை வந்து இன்னுமே மேப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ வந்து அவங்கள எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குள்ளே, அதாவது மண்டேக்குள்ளே இவங்க வந்து எல்லாருமே வந்து ஐடிக்கே அந்த மாணவர் சேர்க்கையில் வந்து மேப் பண்ணி வச்சுருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை. அப்படி யாருமே மேப் பண்ணல அப்படின்னா அந்த வாலண்டியரை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவாங்க ஐடிகேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா மேப் பண்ணியாச்சு. ஸோ அட்டண்டன்ஸ் பிரச்சனை தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதுவும் ஓரளவுக்கு இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இன்னும் சில வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே யாருமே மேப் பண்ணாமல் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா மேப் பண்ணும்போது எரர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூப்ளிகேட் என்ட்ரி இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு, நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நேம்லாம் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது டூப்ளிகேட் என்ட்ரின்னு தான் வரும். ஸோ வந்து இன்னும் சிங்க் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டே 2 டே வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிங்க் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஐடிகே ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி மாணவர் சேர்க்கையை வந்து சேருங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஐடிகேயில் வந்து இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஸ்கூல் வந்து சேலரி வந்து நிறைய பேர் வரலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது மாடல் ஸ்கூல் சேலரினால் நம்ம வந்து 10th 12th எடுத்தோம். 10th 12th மாடல் ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக நம்ம வந்து சர்வே எடுத்தோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து இனிமேல் பைசா வராமல் இருக்குது. அதை பற்றியும் எந்த ஒரு நியூஸும் இனிமேல் அறிவிக்காமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேபில் வந்து 2000 வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏஐசிடிஏ வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகலை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஓஎஸ்சிக்கு வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டாங்க. அதாவது எஸ்டி சர்வேக்கு முன்னாடியே வந்து ஓஓஎஸ்சி ட்ரைனிங் முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னிமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் மட்டும்தான் வந்து ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். நம்மளுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரே ஆளாக பார்க்குறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு விஷயமும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணி சீக்கிரமாக நம்மளுக்கு தகவலை வந்து கொடுத்தாங்க. இப்போ அவங்க இல்லாத காரணத்தால் நம்மளுக்கு டிலே ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு வாய்ப்புகள் ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி சர்வேக்கான பைசா வந்து எப்போ வரும்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பைசாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து 15th மேலே வந்து கண்டிப்பாக வந்து கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சேலரி ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடியே கூட நம்மளுக்கு சேலரி கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் வந்து போடுற வீடியோவில் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து நான் கேட்டிருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டிவேஷன் வீடியோவாக உங்களுக்கு இருந்தால் ஒரு இன்ட்ரெஸ்ஷனாக இருக்குமா, இல்லை வேலை வாய்ப்புகள் பற்றி உங்களுக்கு சொன்னால் ஒரு ஈஸியாக இருக்குமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் ஏதாச்சும் கொடுத்தா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கண்டிப்பாக மறக்காமல்
நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறத விட உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறது தான் எனக்கு வந்து ஒரு யோசனைக்கு வந்து தோணியிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.